ஸோ இது மாதிரி நம்மளே ஆவியானோட ஒவ்வொரு இதுலேயும் அவரோட கவுன்சிலை கேட்டுட்டு ஆங்கர், அப்புறம் இன்னொன்று என்ன சொன்னீங்க, unforgiveness. This is another dangerous thing. See, it brings sickness into the body. So எல்லாருக்குமே இது இருக்குது அன்ஃபர்கிவ்னஸ்னா. அதனால தான் இயேசு சொன்னார் 7-70 தரம் மன்னி அப்படின்னாரு. ஏன்னா அது மன்னிக்கும் போது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம விட்டு கிளம்பும். அதுக்கு பெஸ்ட் திங் என்ன பண்ணுறோன்னா, நீ ஷட் யுவர் செல்ஃப் அவே ஃப்ரம் ஆல் த திங்ஸ். நம்ம யாரோட பழக போய் அவங்க செய்கையை நமக்கு பிடிக்காம தான் அன்ஃபர்கிவ், ஏதாவது ஆகி சண்டை வந்து அன்ஃபர்கிவ்னஸ் போய், இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத ஒன்று. அப்படி அலவ்ஸ், இன்னொரு ஒரு ஒரு வாய்ஸ் வேர்டு கூட இருக்குது, when you allow certain things to happen in your life, don't complain. When we allow certain things to happen, don't complain. When we complain and we are allowing it to happen, means then we are at fault. அதனால் நம்ம வந்து அதை அலோவ் பண்ணவே கூடாது, எந்த ஒரு காரணத்துக்கும் அலோவ் பண்ணக்கூடாது. நம்ம ரிலேஷன்ஷிப் வித் த ஹோலி ஸ்பிரிட் ஒரே ஒரு ஆவியானவருக்கு வச்சுக்குவாரா, இந்த மாதிரி நான் அன்ஃபர்கிவ்னஸ் இருந்தாலும் சரி, ஆங்கர் இருந்தாலும், நாட் ஒன்லி ஆங்கர்னு நிறைய காரியங்கள் இருக்குது. இதெல்லாம் இருக்கும்போது ஆவியானவர் ரிலேஷன்ஷிப் வித் த ஹோலி ஸ்பிரிட், ட்ரை டு ப்ளீஸ் த ஹோலி ஸ்பிரிட். இதுதான் சொன்னேன், வாக்கிங் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், ஆல் த டைம் வாக்கிங் இன் த ப்ரெசன்ஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். ப்ரேயரும் பைபிள் ரீடிங்கும் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு உங்களோட சிம்பிள் டிப் என்ன? வெரி குட். அந்த மாதிரி நினச்சிட்டாங்கன்னா அதை செய்யுங்க, விடாதீங்க, முடிவு பறந்து விட்டு விடாதீங்க. ஏன்னா யுவர் ப்ரேயர் இஸ் யுவர் டாக்கிங் டு காட் அண்ட் யுவர் பைபிள் ரீடிங் இஸ் காட் டாக்கிங் டு. அண்ட் இது மட்டும் இல்லாமல் உங்கள் சொப்பனங்களிலே தோன்றி நீங்கள் வேத வார்த்தை வாசிப்பீங்க, சொப்பனங்களிலே தோன்றி ஆண்டவர் உங்களை வழிநடத்துவார். இப்போ இந்த மாதிரி செய்யும்போது அதுவும் எவ்ரி திங். என்ன கேட்டிங்கன்னா, வாழ்க்கையின் முதல் தரமான ஒரு வாழ்க்கை வாழணும்னு சொன்னால் அது எங்கே போகணுன்னு கேட்டால் ஆவியானவர்கிட்ட தான். ஏன்னா நான் என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன், ஐ ட்ரை டு டிபெண்ட் ஆன் த ஹோலி ஸ்பிரிட், பிகாஸ் விதவுட் ஹிம் ஐ கேன் டூ நத்திங். அவர் இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. இயேசு சொன்னார், என்ன இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. அதுதான் இன்றைக்கி இயேசு இல்லாமல் நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. அதுதான் அதை சொல்லிக் கொடுக்குறது யாருன்னா ஆவியானவர். ஆவியானவர் இஸ் அ கைட் அண்ட் கம்ஃபர்டர் அண்ட் he leads us in every way, every area of our life. உங்களோட வாலிப பிரயாணத்தில் ஆவியானவர் உங்களை எப்படி அங்கிள் வழிநடத்தும்? I was a very rebellious kid. I don't know the college in which they put me in, maybe the influence of that. ஆனால் வந்து when the Lord took hold of me when I was doing my first year, I was anointed. அப்போ அதுக்கப்புறம் ஒரு பிக் சேஞ்ச் வந்தது. தென் இந்த மாதிரி ஹர்ட்டிங்காக பேசுறது இதெல்லாம் நினச்சிட்டேன் கொஞ்சமாக. அப்படியே they all started இது பண்ணுது. அது வரைக்கும் I used to hurt people right, left, center. எதுக்கும் கவலைப்பட மாட்டேன். ஏன்னா அந்த மாதிரி நாங்கள் கல்ச்சர்லேருந்து தட் இஸ் என் ஃப்ரெண்ட்ஸ், கூட படிக்கிற பசங்க, எனக்கு அவ்வளோவா ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, இருந்தாலும் கூட படிக்கிற பசங்க. ரெண்டாவது ஐ வாஸ் அ கிரிக்கெட்டர், ஸோ அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். பட் ஐ டிட் ஹாவ் குட் ஃப்ரெண்ட்ஸ் இன் கிரிக்கெட்டிங் ஃபீல்ட்ஸ் ஆல்சோ. தட் இஸ் குட் கிறிஸ்டியன் ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருக்காங்க. அவங்களோட பார்க்கும்போது என்ன இவங்களுக்குள்ள மாறுபட்ட வித்தியாசம் இருக்குது என்று பார்க்கும்போது நம்மளை மாற்றிக்கொள்றதுக்கு வசதியாக இருக்கும். எப்பவுமே அதான் ஒன்று சொன்னேன், ஆவியானவருக்கு முதலிடம் கொடுத்தீங்கன்னா தப்பிக்கும், இல்லாட்டி அடிப்போம். இப்போ நம்ம ஸ்கூல் காலேஜஸில் படிக்கிறப்ப நம்ம கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸு, நம்ம கூட சேர்றவங்கலாம் உலக பிரகாரமான காரியத்தில் இருக்கப்ப நம்ம ஸ்பிரிச்சுவலாக இருக்கணும்னு நினைப்போம். ஆனால் அவங்க அதை வந்து ஒரு மாதிரி இலக்காரமாக நினைக்கிறப்ப நம்மளுக்கு அது ஒரு மாதிரி அசிங்கமாக ஃபீல் ஆகி நிறைய பேர் ஃபீல் இல்லை, பண்ணுறாங்க. அசிங்கமாக ஃபீல் ஆகலை, அவங்கள பார்த்து நம்ம பரிதாபப்பட வேண்டியது. ஏனென்றால் பிரசங்கியில் கடைசியில் போட்டிருக்கோம், வாலிபனே உன் வாலிப பிரயாசத்தில் உன் சிருஷ்டிக்கிறேனே. எல்லாம் போயிட்டு கடைசியில் இதுதான் உன் முடிவுன்னு வரும்போது அந்த சமயத்தில் சிருஷ்டிக்கிற சேராத. ஏன்னா அந்த நாள் எப்போ வரும்னு உனக்கு தெரியாது. ஒருத்தனோட முடிவு நாட்கள் என்று வருகிறது. அது சின்ன வயசுலேயே வரலாம், பெரிய வயசுலேயும் வரலாம். வயசான 90 வயசில் கூட வரலாம், 100 வயசில் வரலாம். இந்த காலத்தில் எல்லாம் 18-19 பசங்களும் மரணத்தை தழுவுகிறார்கள்.
ஸோ யாரும் நம்ம பார்த்து கேலி பண்ணுறவங்க யாரும் நம்மளை கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. we have been ஒன்று தெரியணும், we have been sent into this world by God with a purpose. அது எந்த பர்பஸ்ன்னு புரிக்கணும். அவர் ஒரே பர்பஸ் சொல்கிறாரு Genesis 1:26 be fruitful, multiply, fill the earth, subdue it and dominate it. இதுதான் ஒவ்வொரு மனுஷனுக்கு கொடுக்கப்பட்ட மேனேஜ்மெண்ட் பிரின்சிபல். இதை அவன் கண்டுபிடிச்சி புரிஞ்சுக்கிட்டானாலே he will. எல்லா யங்ஸ்டர்ஸும் சொல்கிறேன், யங்ஸ்டர்ஸு, பெரியவன், சின்னவன், வயசானவன், லாட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் பிரின்சிபல்ஸ் ஐ லேர்ன்ட் இட் வெரி லேட் இன் மை லைஃப். லைஃப் இஸ் டு லேர்ன். ஸோ நம்ம எப்படி கர்த்தரோட மூவ் பண்ணி அவரை புரிஞ்சுக்கிறோன்றதை பொறுத்து தான் இதெல்லாம் முடியும். நெக்ஸ்ட், இந்த வீடியோ பார்க்குற எல்லா யங்ஸ்டர்ஸ்க்கும் நீங்கள் கொடுக்குற ஒரு ஷார்ட் மெசேஜ். ஹோலி ஸ்பிரிட், ஹோலி ஸ்பிரிட், ஹோலி ஸ்பிரிட். அவருடைய அனாயிண்டிங் இல்லாமல் ஒன்றுமே நம்மளால் செய்ய முடியாது. அபிஷேகம் பாருங்கள், பேதுரு பெரிய காரியெல்லாம் செய்தார், இதெல்லாம் பண்ணார், ஆண்டவரோட கடைசியில் காட்டி கொடுத்துட்டு மாட்டிக்கிட்டாரு. ஆனாலும் ஆவியானவர் அவரை எடுத்து பயன்படுத்தும் போது ஃபஸ்ட்டு ரிவைவல் ஒரே பிரசங்கத்தில் 3000 பேர் கொண்டது. ஒரே ஒரு பிரசங்கம் தான். அந்த ஒரு பிரசங்கம், அந்த தைரியம் வந்ததே இதுதான் அந்த மக்களுக்கு. ஆகவே அந்த யாராக இருந்தாலும், நம்ம யாராக இருந்தாலும் சரி, ஆவியானவரை பிடித்து கொண்டு அவருடைய வழிநடத்துதலை பிடித்து கொண்டு நாம் ஜீவித்தோமானால் நமக்கு வெற்றிகரமான ஜீவியம் நிச்சயமாக கிடைக்கும். தேங்க்யூ அங்கிள், இது வரைக்கும் நான் கேட்ட எல்லா கொஸ்டினுக்கும் பொறுமையாக ஆன்சர் சொன்னதுக்கு. யங்ஸ்டர்ஸ், இது வெறும் கொஸ்டின் மட்டும் இல்லை, நம்ம வாழ்க்கையில் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டிய நிறைய விஷயங்கள் இதிலேருந்து இருக்குது. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்க லைஃப்லேயும் ஒரு மாற்றத்தை நீங்கள் காண விரும்புனா கண்டிப்பாக அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருமா? எனக்கு இந்த சான்ஸை கொடுத்ததுக்காக யூத் டீம் ஆல்ஃபாக்காக நன்றி செலுத்துக்கிறேன். நான் அவங்களுக்காக ஜெபிக்கிறேன். இதோட அநேக நேயர்களோட தொடர்பு கொள்ளவும் அவர்களோட பேசவும் எங்களுக்கு கொடுத்த கிருபை, தேவன் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம். எல்லாரும் ஆவியானவரை பிடித்து கொண்டு வாழுங்கள், ஜீவியுங்கள். எந்த கடைசி காலத்தில் இருக்கிறோம், நம்ம ஆவியானவர் உதவி இல்லாமல் நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது. சொந்தமாக எந்த முயற்சியும் முடியாது. இன்னும் ஒரு ஷார்ட்டாக சொல்லணும்னு கேட்டால், யுவர் ஃப்யூச்சர் and everything your decision, I don't know my ways, but I allow the Holy Spirit to lead me into His ways so that I can be successful. This is my formula. So Holy Spirit, all the way Holy Spirit. அதுக்கு தான் அவரை கொண்டு வச்சிருக்காரு. ஏன்னா தேவனுடைய பார்வையில் நம்ம நடக்கிறது உண்மையை ஒத்துமா நடக்குது. நன்றி, வணக்கம்.